போன வருஷம் 6ஆம் மாசம் போன 6ஆம் மாசம் சூசைட் அட்டென்ட் பண்ணின அம்மாவும் நானும் இருக்கக்கூடாதுன்றதுக்கு கடன்பட்டுப்படுதான் எல்லாம் செய்கிறாள். என்ன செய்யட்டுனாரு இப்படி நானும் உடுத்துட்டேன். இல்லாட்டி எவ்வளோ தூரத்துக்கு போக வச்சு கத்துறேன். என்ன செய்யறது அந்த நிலம் ஒரு ஜாலியாக போயிட்டு கிட்டத்தட்ட எத்தனை நாள் வச்சு கோல் அடிச்சிட்டு ஒரு 6 தடவை எடுத்திருப்பாங்க. இப்படி ஆனதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை மச்சான். அவங்களால முடியாது. அதனால நான் வந்து இப்படி ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். ஏன்னா கட்டாயமா அவங்க விற்கணுமா இல்லாட்டி வீரோட இருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அவங்க குடும்பத்துல எப்படியாவது போயிடணுமன்ற மாதிரி இந்த கவலையா கரைக்கக்குள்ள மச்சான். எனக்கு ஒண்ணு நெஞ்சு கேளாது. நான் மாறந்தங்கன்னு சொல்லிதான் தெரியுமா நாங்க 6ஆம் மாசம் சூசைட் அட்டென்ட் பண்ணின அம்மாவும் நானும். ஹலோ மச்சான், இது எந்த ஊருன்னு தெரியுமா? அழுதாவலையா ஏரியா ஔவையார் வீதியா மச்சான். என்னன்னு தெரியுமா? இந்த வீடை விற்க போறாங்களாம். வீடு காணியோட சேர்த்து அதுக்காக ஒரு வீடியோ ஒன்று போடலாம்னு சொல்லிக்காங்க. சரியான கஷ்டத்தில் இருக்காங்க மச்சான். இந்த அருகே வீடை பாருங்க. இந்த வீட்டில் லெக்கு சொல்ல போனால் மச்சான் சிறுமுருகன் கோயில் சந்தி ரான்சோர் சந்திலேருந்து இந்தியாவில் வரக்குள்ள இடக்கை பக்கம் போட்டு 2வது ரோட்டில் கொங்குரு ரோடு மச்சான் 6வது வீடு இந்த அருகே. சரியா? வீடு என்னமோ தெரியல. அவங்கள்ட்ட கேட்போம் மச்சான். அந்த வீட்டையும் காட்டுறேன். சரியா? வாங்குறாக்கள் வாங்கலாம். கழுதாவில் வைக்கிறாக்களும் இந்த வீடு அவசரத்துக்கு விற்கணுமான்னு சொல்லி அவங்க உதவி கேட்குறாங்க மச்சான். நம்மளோட வீடியோவில் போடட்டாம்னு சொல்லி அதை பார்ப்போம். சரியா மச்சான்? வாங்கலாம் வீட்டை பார்ப்போம். அட்டையும் போட்டு வச்சுக்காங்க மச்சான் வீட்டுக்குள்ளே. என்னம்மா சும்மா இருக்கல? என்ன வீடு கொடுக்கறதானே? கொடுக்கதானே கஷ்டமா இருக்குது. வித்தா தானே எங்களுக்கு வாழ்வாதாரத்தை பத்தி யோசிக்கிறோம். அம்மாவும் படுக்கையில இருக்கிறாவோ. அம்மாவுக்கு என்ன பிரச்சனை? அம்மாவுக்கு கை கால் இழுத்துட்டு பாரிசவாதம் வந்து நடக்கிறல்ல ஒரு வருஷமா எல்லாம் படுக்கையில தான். சரி, மகள் சொல்றா வீடு விற்கவா பிரச்சனை இல்லையே. என்னம்மா குளிரத்தானே பார்க்கணும். என்ன செய்யுது அவ மட்டும்தான் எனக்கு. அப்ப அந்த வீடியோ எடுத்து போடட்டேன் நான். வீடு விற்கவா போடையா? பிரச்சனை இல்லையே. பிரச்சனை இல்லை, வீடியோ எடுத்து போடுங்க. நீங்க எங்கட விருப்பத்தோட தானே நாங்க விற்கணும் வீட கண்டிப்பா. அதுக்குள்ளாராமா சரியா? கடன்பட்டுப்படுதான் எல்லாம் செய்கிறாள். என்ன செய்யட்டுனாரு இப்படி நானும் உடுத்துட்டேன். இல்லாட்டி எவ்வளோ தூரத்துக்கு போக வச்சு கத்துறேன். என்ன செய்யறது அந்த நிலம் ஒரு ஜாலியாக போயிட்டு. சரி சரி நான் எடுப்பேன். அந்த போடுவோம். சரியா? அந்த வீடு எத்தனை ரூம் இன்னைக்கு எல்லாம் பார்த்துட்டு வீடியோ போடுவோம். 6வது முன் வந்து வாங்குறாக்கள் இருக்காங்க. சரியா? போடுவோம். சரியா? இப்போ அந்த வீடு இதான் கோல். இது மச்சான் இதான் கோல். ஆனால் பெரிய வீடு தான். இதில் பாருங்க மச்சான் சில்லற கடையும் வச்சுக்காங்க வீட்டோட. இதில் ஒரு பெட்ரூம் ஒன்று இருக்கு. பெட்ரூம் ஒன்று இருக்கு மச்சான். மேலுக்கு சீட் அடிச்சிருக்காங்க. மற்ற இஞ்சால என்ன ரூம் இது? சாமியாரண்ணே சாமியார பைக்கும் வச்சிருக்கேன். பைக்கையும் அக்காட மகள் பைக்க. மற்ற இது என்ன ரூம்? இது ஒரு ரூம் தானே. இதுக்கு மேலுக்கு சீட் போடலண்ணே. மற்ற இஞ்சால என்ன ஏணிப்படி மேலே சீட் படி எல்லாம் ஒட்ட மாடி இருக்க மேல. அப்ப மேலுக்கு ஒண்ணும் கட்டலையே. ஏணிப்படி எல்லாம் வச்சிருக்காங்க மச்சான். மேலும் கட்டலாம் என்ன? அது சரி. அதுக்கேற்ற மாதிரி கோல் கட்டலாம் என்ன? அப்ப அது இதுதான் பிளை வீடுன்னு. அது இதுதான் இஞ்சாலையும் ஒரு ரூமிக்கா? அது புதுசா கட்டிக்கல. அது மச்சான் இஞ்சாலையும் பிளேட் ரூம் மச்சான். மேலுக்கு பாரு. சரியா? இஞ்சால வேணுமா? அது டாய்லெட் முடியல. அது பெரிய பாத்ரூம். அது டாய்லெட் முடியல மச்சான். இஞ்சால டாய்லெட் வேற வச்சிருக்கேன். இது வேற. அது சரி. அங்கால ஒரு ரூம் ஒன்று. இது வேற ஒரு ரூம் ஒன்று வச்சிருக்கேன். இது அது பழைய வீட்டோட வந்து இதை ஜாயின் பண்ணி எடுத்திருக்கீங்க.
அப்போ இது பிளேட் ரூமுக்கு வந்து ஒரு கிச்சனும் ஒரு ரூமும் 2 ரூமும் ஒரு பாத்ரூமும் ஒரு டாய்லெட்டும் வேறையா வச்சிருக்கீங்க. அது வச்சு இந்த படிக்கு ஒரு ரூம் எடுத்து முன்னே போட்டு எடுத்துருக்கு. இது கிச்சன் மச்சான் அஞ்சல வாருங்க. என்ன கஷ்டத்தால விற்கிறீங்க? ஏன் விற்கிறது? அம்மாவுக்கு வருத்தம் வந்ததுலேருந்து சரியான பொருளாதார பிரச்சனைகள், கடனிலேயே போகுது வாழ்க்கை. அம்மாவுக்கு பாம்பு சட்டுறது, அம்மாவோட மருந்துகள் போட்டு கொண்டு போய் செலவழிச்சது, இதில் கடன் வந்துட்டு எங்களுக்கு. இப்போ ஒரு நான் வெளிநாடு போய் திரும்பி வந்தேன். அம்மாவுக்கு வருத்தம் வர பிள்ளைங்களுக்கு கஷ்டப்பட்டு வெளிநாடு போனேன். அப்போ அம்மாவுக்கு வருத்தம் வரையும் நான் திரும்பி வந்தேன். அதில் 1 லட்சம் ஏஜென்சி கட்ட சொல்லி வழக்கு போட்டிருக்காரு. மற்ற எனக்கு இப்போ உடம்பு நல்லதில்லை, நான் வருத்தம். நான் ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி போய் மருந்து எடுத்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு மனநோய் வந்து இப்போ 6 மாதமாக இருக்குது. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருக்கேன். மற்ற இப்போ வயிற்றில் 3ஆவது ஆப்ரேஷன் செய்ய சொல்லியிருக்கிறாங்க. இப்படியே வருத்தம் முறமாகவும் இருக்குது. எனக்கு கடன்களும் இருக்குது. இப்போ அம்மா வருத்தம் வந்தனால இந்த அம்மாவோட சிலவெல்லாம் கடன் தான் வாங்கி பார்க்குறோம். இப்போ உறுதியும் ஒரு இடத்துல இருக்குது. 6 லட்சத்துக்கு வச்சு கொண்டு தான் காசு எடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கோம். இப்போ இதை விற்றுட்டு நாங்கள் வெளியில் வருவோம்ன்றது நாங்கள் இந்த கடன்களை எல்லாம் கட்டி இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு ஒரு சின்ன வீடு ஒன்று வாங்கிட்டு வெளியே வருவோம்னு பார்க்குறோம். 6வது இப்போ நம்பர் 6 கொடுக்க உங்களோட கொடுங்கண்ணா. என்னென்ன நான் அண்ணாட நம்பரே போடுங்க. உங்களுக்கு அவங்க கான்ட்ராக்ட் பண்ணி கேட்கட்டும். வீடு கேட்குறவங்க உங்களோட தொடர்பு கொள்ளட்டும். எந்த நம்பரை கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. உங்களோட நம்பரை கொடுங்க. அதில் எனக்கு முழு சம்மதம். அது சரி. அந்த பின்பக்கம் வளவும் பெருசா இருக்குதா? பெரிய வளவு தானே இது. இப்போ இது எத்தனை பேச்சு வளவு? இது இப்போ கிட்டத்தட்ட வளவு கொடுக்குறா. வெளியிலேயும் ஒரு டாய்லெட் இருக்கு மச்சான். கோழி காலையும் இருக்கு. கோழியும் கொடுக்குறது. கோழியும் கொடுக்குறேனே. எனக்கிட்ட சொல்லிக்கலாமே. நான் வாழ்வாரது ஆக்களுக்கு கோழி வாங்கி கொடுக்குறேனே. நல்ல கோழிகள் இருக்கு மச்சான். 5 பாருங்க. இப்போ கிட்டத்தட்ட எத்தனை கோழி இருக்கு? ஒரு 30-35 இருக்கு. 40 கிலோ இருக்குண்ணே. பெரிய வீடு மச்சான். 5 வளைச்சி கமராவும் வச்சிருக்காங்க. அங்கால மூளைக்கு 5 மூளைக்கு வச்சிருக்காங்க மச்சான். இந்த வீடை கொடுக்குறதுக்கு முன் வந்திருக்காங்க. 6வது மச்சான் முன்பாங்க. சரியா? இது கழுதாவில் ஔவையார் வீதி 6வது வீடுன்னு. அது அதாவது மச்சான் அந்த சிறுமுருகன் கோயில் சந்தி ராம்சமூரில் இருக்க அந்த சந்தியில் இடப்பக்கம் வந்து 2வது ரோட்டு வலப்பக்கம் போட்டாச்சு. அது வலப்பக்கம் போட்டு 6வது வீடு மச்சான். அந்த வீடு சரியா? ஆனால் வளர்ச்சி மதில் மச்சான். அது வளர்ச்சி வர மதில். சரியா? வளர்ச்சி வர மதில் பாருங்க எப்படி இருக்கேன். ஆனால் இது பேச்சு கூட தான் மச்சான். 5 அங்காலையும் வச்சிருக்கேன் கேமரா. அப்போ 6 கேமரா வச்சிருக்கீங்களோ இல்லைண்ணே? அப்போ இங்கே வீட்டுலையும் கூட்டிங்க. அப்பே மச்சான் நிலைமை எவ்வளவு நல்லா இருந்துச்சாங்க. இப்ப விக்கிற நிலைமையில வந்துருக்காங்க. கோழி சத்தம் கேக்குது. உள்ளுக்கு போய் பாருங்க. சரி மச்சான். கஷ்டத்தை சொல்லித்தான் ஏலும். எனக்கு கஷ்டமா தான் இருக்குது. ஏழுமெண்டது உதவியும் செய்ய விரும்பினா செய்யட்டும். எனக்கு உண்மைக்குமே கஷ்டம். இந்த வீடை வித்தா தான் எங்களுக்கு இதுல இருந்து வெளியே வர இயலும். இல்லைண்டா இல்லைன்ற அளவுல தான் இருக்கு. போன வருஷம் 6 மாசம் சூசைட் அட்டன் பண்ணி அம்மாவும் நானும் இருக்கக்கூடாதுன்றதுக்கு அலறிப்பருப்பு குடிச்சு செத்துடலாம்ன்ற அளவுக்கு தான் போனோம். அப்படி நினைக்க கூட விடுங்க. இது நீங்க இப்ப அப்படி யோசிக்காங்க. இந்த வீடை வித்தா எங்களுக்கு ஒரு நிலைக்கு வரலாம்ன்றது, இந்த கடன்களை முடிக்கலாம்ன்றது. 12 லட்சத்துக்கிட்ட கடன் இருக்கு ஏஜென்சியில கடனோட சேர்த்து. இப்போ அவர் இந்த மாசம் வழக்கு போடுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. வழக்கு போட்டிருக்காரு. இந்த மாசம் தூண்டுதல் செய்வேன்னு இருக்கு. அவரோட கடனையும் கட்டணும். இந்த வீடை வித்தான் எங்களுக்கு ஒரு நிலைமைக்கு ஆகலாம். இதுல இருந்து எல்லாத்திலையும் இருந்து வெளியே வந்துடுவேன் என்ற நம்பிக்கை இருக்கு. இப்போ உங்களோட அவர் அங்கு அவர் வெளிநாட்டுல தான். ஆனா பெருசா என்னோட தொடர்புகள் எதுவும் பெருசான்றதுக்கு இல்லை. இருந்துட்டு எடுப்பாரு. கோல் இருந்துட்டு எடுக்க மாட்டார். அவர் முதல் கல்யாணம் கட்டினவர் தான். கல்யாணம் கட்டியிருக்கிறான் வாழச்சின். அவர் பெண்ணா முதல் மனைவி பிள்ளைகளோட தொடர்புல இருக்கிறாரு. குடும்பத்தோட முதல் தொடர்புல இருக்கிறாரு. அதனால கொஞ்சம் என்ன பெருக்கிறது. எனக்கு குழந்தை இல்லை. மற்றது 6 வருஷம் கல்யாணம் கட்டி குழந்தையும் இல்லை. இப்ப மனநோயாளியா பாதிக்கப்பட்ட இருந்து பைத்தியம் என்று சொல்லி திட்டுறது மாமியாருவிய. மற்ற பிள்ளை இல்லாதவளோட வாழக்கூடாது, நீ விட்டு பிரியன்ற மாய்க்கு அவங்க ஆதங்கத்தை சொல்லி ஒவ்வொன்று அவர் மாற்றி வச்சிருக்கிறாங்க. அவரோட தங்கச்சியும் அவங்களோட அம்மாவும்.
அவங்களோட அம்மா அவங்களோட அப்பா எல்லாரும் அவரை மாற்றி வச்சு கொண்டு இருக்கிறாங்க. சில டைம் கோல் எடுப்பாரு, எடுத்தாலும் அதை இதை பேசிட்டு சண்டையை பிடிச்சிட்டு தான் வைப்பாரு, இருந்தோட்டு எடுக்க மாட்டாரு. காசு கேட்டாலும் சில டைம் போடுவாரு, சில டைம் போட மாட்டார். இப்போ காசு அனுப்புக்கான காலமாகுது. சரி மச்சான், இவங்க உதவி இதான் மச்சான் கேட்காங்க. என்னன்னு சொன்னா வீடு விற்கிறதுக்காக தான் உதவி. அவங்க நான் செய்யற உதவி வேணான்னு சொன்னேன். நான் பெஸ்ட்டுக்கு சொல்ல வேணாம். எனக்கு வீடு தான் முக்கியமாகவே போகணும். வீடை விற்றா தான் நான் இதுல இருந்து வெளியேயும் வரலாம். அப்படி இருக்கக்குள்ள மச்சான், இந்த வீடு அப்படி செட்டோட முன்னுக்கும் பிளேட் போட்டுக்கல, அங்காலையும் பிளேட் மச்சான். இந்த வீடை 6வது முன் வந்து வாங்குங்க. நம்ம இன்பாக்ஸ்ல வந்து நம்பரையும் சொல்றேன் மச்சான், 075 55 62 650. சரியா மச்சான்? அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு உங்களோட அமௌண்ட்டை சொல்றேன். சரியா? என்ன மாதிரி இவ்வளவுக்கு போட போறாங்கன்னு சொன்னா வளர்ச்சி மாதிரி. சரியா? வளர்ச்சி மாதிரி 4 5 6 இடத்த கமரா பூட்டி வச்சுக்காங்க மச்சான். திடீரெண்டா பிளான் அஞ்சாலையும் கமரா பூட்டிக்கு 4 மூளைக்கையும் அதுலயும் கமரா பூட்டிக்காங்க. பிரச்சனை இல்லை. ஆனா இந்த மளவு வந்து அங்கால பக்கம் தான் மாதிரி கட்டல் தானே. இந்த துண்டு இந்த துண்டு பக்கம் மாதிரி கட்டல, அங்கால பின்பக்கம் வளைச்சு கட்டுறீங்க. பின்பக்கம் வளைச்சு கட்டிக்காங்க மச்சான். 6வது முன் வந்து இந்த மாதிரி கழுதாவிலையில இருக்கிறாங்க கட்டாயம் மாக்குவாங்க. அது நீங்க ஏற்கனவே சொன்னீங்களா? மழை வந்து பார்த்தவங்க விலை குறைச்சி கேட்டவங்க, அதிகமா குறைச்சி கேட்டவங்க, இந்த பொறுமதி கூட வராத அளவுக்கு கேட்டவங்க கொடுக்கல. 90க்கு கேட்டவங்க. இந்த வளர்ச்சி வர மாதிரி சாமான்கள் இந்த வீட்டுக்கே பொருந்துமா அந்த விலைன்னா? வீட்டுக்கே போகும் இவ்வளவு காசு. அந்த பிளேட் போட்டிருக்கிற வீட்டுக்கே போகும் மச்சான் நிறைய காசு. ஆனா வளவு எடுக்கிறோம் கழுதாவிலையில நிறைய காசு. இது சிறுமுருகன் கோயில் ஏரியாவில வளவுக்கு நான் மண் ஏற்றி கொட்டிருக்கேன். நான் ஒரு 20 லோட்டு மண்ணுக்கு மேலே ஏற்றிருக்கிறேன். வளவு உயர்த்தி வச்சிருக்கிறேன். எல்லாம் வெளிநாடு போய் நான் தங்கி நின்று செய்தது. அம்மாவோட இருக்கக்குள்ளான்னு நேரம் போக 17 வயசுல வெளிநாடு போய் இந்த வீடு கட்டினது. நீங்க கஷ்டப்பட ஃபீல் பண்ண கூட நடக்கணும். இப்படித்தான் அந்த கஷ்டத்தெல்லாம் வீட்டுக்குள்ளேயும் கடையும் போட்டுக்கலாம். அதே மச்சான் அது ஒரு அண்ணா கேர்மன் தான் உதவி செய்து இருந்தவங்க. எனக்கு 40,000 ரூபாய் காசு வந்து கடை போடட்டாமன்னு சொல்லி உள்ளோட சாமான் எடுத்து போட்டு கடையிலையும் கடனுக்கு போட்டு சாமான் எடுக்கிறேன்னு. இப்போ வியாபாரம் போகிறத கொண்டு அவர்கிட்ட கொடுத்தா அவர் மிச்சமாக சாமான் தருவார். அவருக்கு இப்போ கடன் இருக்குது 40க்கு கிட்ட கடையில். இப்படியான என்னன்னு சொல்ல போனா மச்சான், அவங்களோட கஷ்டம் என்கிட்ட சொன்னவிய போன எடுத்து கிட்டத்தட்ட 10 நாள் வச்சு கோல் எடுத்து 6-7 பேர் எடுத்திருப்பாங்க. இப்படியானதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை மச்சான். அவங்களால முடியாது. அதனால நான் வந்து இப்படி ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். ஏன்னாண்டா கட்டாயமா அவங்க விற்கணுமா, இல்லாட்டி வீரோட இருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அவங்க குடும்பத்துல எப்படியாவது போயிடணுமன்ற மாதிரி இந்த கவலையா கதைக்கக்குள்ள மச்சான். எனக்கு ஒண்ணு நெஞ்சு கேளாது. நான் மாறந்தங்க சொல்லிதான் தெரியுமா. நாங்க 6 மாசம் சூசைட் அட்டென்ட் பண்ணினேன் அம்மாவும் நானும். கவலைப்படாதுங்க, பிரச்சனை இல்லை. சரியா ஃபீல் ஆகிறாங்க மச்சான். என்னமோ தெரியல, நல்ல உள்ளங்கள், நல்ல ஒரு வீடு மச்சான். இந்த வீடை வந்து பார்க்குறேன்டா என்ன தொடர்பு கொள்ளுங்க மச்சான். 075 55 62 650 கூட அவங்கள்ட்ட கஷ்டங்களையும் கேட்க இயலாது. இந்த வீடு விற்கிற நிலைமை எல்லாத்துக்கும் கஷ்டம் தானே மச்சான். அவங்களுக்கு அவரும் இல்லை. இந்த சின்ன கடையை போட்டு தான் இதில் எங்கே மச்சான் வியாபாரம் போகிற. வீட்டுக்குள்ளேயே கடையை போட்டுருக்காங்க. இந்த பாருங்க இப்படியே கடை வாரது. வீட்டுக்குள்ளே கடையை போட்டுட்டு இந்த மாதிரி வியாபாரம் போகுது. வியாபாரம் அப்படி இப்படி இந்த ஹார் வாங்க எனக்கே கடை வரியுது இல்லை. இப்போ இங்கே உள்ளுக்கு வந்ததுக்கு தெரியும். நல்ல உள்ளங்கள் ஷேர் பண்ணுங்க மச்சான். இந்த தங்கச்சிர வீடு விற்கணுமென்ற ஒரு இப்படியில் இருக்காங்க. ஒன்றுக்கும் இல்லை மச்சான். வேணாம், அவங்க விற்று ஒரு சின்ன ஒரு வீடு வாங்குற அளவுக்கு அந்த இதால் வேற காசை அவங்க வாங்கி கொள்வாங்களான்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட அம்மாட்டையும் கேட்டு தான் இந்த வீடியோ போடுறோம் மச்சான். ஷேர் பண்ணுங்க மச்சான். ஷேர் பண்ண தான் இந்த இடமெல்லாம் 6வது நாங்க முன் வருவாங்க. சரியா மச்சான்? சரியா? இப்படி கவலைப்படாதாங்க, நான் செய்கிறேன். கவலைப்படக்கூடாது. அந்த வீடியோ போடுறேன். நல்ல உள்ளங்கள் இருக்காங்க. 6வது முன் வந்து வருவாங்க. அவங்களுக்கு பிடிச்சது உங்களோட கஷ்டத்தையும் பார்த்து எவ்வளோதுக்கு சொல்கிறோமோ அவங்களுக்கு ஏற்றுக்கொண்டாங்க எடுப்பாங்க. சரியா மச்சான்? பாருண்ணா.